மைக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னென்ன இருக்குது நம்ம பார்க்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸில் ஓகே சார்ஜிங் கேஸ் அப்படிலாம் எல்லாம் இருக்குது. ஸோ உள்ளே திறந்து பார்த்தோம் நேராக ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்லாம். ஸோ நம்மளை மாதிரி புதுசாக செய்கிறவங்களுக்கு இன்க்ளூட் ஆகிறதுக்கு வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான எங்கிட்ட வரைக்கும் எங்கிட்ட திறந்து. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்ப்போம். ஓகே டைப் சி கேபிள் இருக்குது. தென் இது வந்து இதோட கிளிப்பு. ஸோ பட்டனில் இருக்கிற ஒரு கிளிப்பு இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. பட்டனில் வாங்கிறது. தென் வந்து இது வந்து கழுத்தில் மாட்டுறது. கழுத்தில் மாட்டுறதுக்கு ஏதோ மெக்னெட்டிக்கோட இது தான். ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் டு த இது சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஐஃபோனு 12 ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இது சார்ஜிங் கேஸோட உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட மைக். ஓகே இது எப்படி இது எப்படி யூஸ் பண்ணுறதுனாக்கா இதான் அதோட ரிசீவர். ரிசீவர் எடுத்துகிட்டு நேராக உங்களோட இதில் குத்திட்டு இதை எடுத்தீங்கன்னா லைட் எரியுதில்ல, பிளிங் பண்ணதில்ல, தட் மீன்ஸ் இட்ஸ் ஆல்ரெடி கனெக்டட். ஓகே அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து வாய்ஸ் சத்தம், பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. சரி நடுவில் உள்ளது. 3வது வந்து ரீபர்ட்டோட சவுண்டு. ஓகே அது எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாக்கா ஒரு வாட்டி அமுத்தோம்னா நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிடும். 2 வாட்டி தட்டிங்கனாக்கா ரீபர்ட் இது வந்து வந்துடும். ஓகே நம்ம எல்லாம் இப்போ டெஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் நேரத்தில். ஓகே இப்போ இது வந்து 3 இருக்குது, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ஐட்டம். என்ன நைஸ்னாக்கா இது வந்து ரொம்ப இதோட சார்ஜிங் கேஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா இதை வந்து இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் வந்து முன்னுக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். நம்ம திறந்தவொடனே அது வந்து காட்டும் என்னென்ன ஐட்டம் இதோ எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா சார்ஜ் ஏறுது வந்து காட்டும். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வச்சாலே இது ரெண்டுமே வந்து லைட் எரியுதுன்னா சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எடுத்துட்டிங்கன்னா அந்த கிளிப் நம்ம அதை காமிச்சல அங்கே வந்து இதாயிரும். ஸோ இது வந்து இப்படி மெக்னெட்டிக் போட்டுட்டு நம்ம கழுத்தில் இப்படியே மாட்டிக்க வேண்டியதுதான். மாட்டிட்டு பேசலாம், இல்லைனா இப்படியே எடுத்துடலாம். இன்னொன்று அந்த கிளிப்லேயும் வந்து சேம் கிளிப் வந்து இப்படி போட்டு நம்ம சட்டையில் இப்படியே மாட்டிக்கிறது. ஸோ நீங்கள் மைக்கோட சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு இல்லை. ஆக்சுவலி கரெக்டாக ஒரு 20 சென்டோட இன்னும் 20 சென்ட் அளவு தான் இருக்குது. 20 சென்ட் அளவு தான் இருக்குது. விச் இஸ் நீங்கள் சட்டோவில் வச்சிங்கன்னா அதெல்லாம் தெரியாது. ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மஞ்சள் கலர் பட்டன் வந்து இந்த மோட் வந்து மாற்றுறது. ஃபர்ஸ்ட் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனோட இப்போ வந்து நான் வந்து மைக் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலான மைக்கில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். மேலே வந்து ஃபேன் ஓடிட்டுருக்கு. இப்போ நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் தட்டிட்டேன். ஓகே நாய்ஸ் கேன்சலேஷனில் இப்போ சவுண்ட் எப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. மைக் டெஸ்ட் 1 2 3. ஓகே அடுத்து வந்து இது வந்து ரிவர்ட் வந்து கராோகே பாடுவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இது
ஸோ நம்ம மெக்கானிக் போட்டுக்கிட்டு கழுத்தில் கூட அப்படி வச்சுக்கலாம். கழுத்தில் மாட்டிக்கிட்டு கூட நம்ம பாடலாம். மை டெஸ்ட் 1 2 3, மை டெஸ்ட் 1 2 3. ஸோ அது வந்து தெரியாது. இது வந்து 2 மைக்கும் இருக்குது, 2 மைக்கும் செய்யலாம். இது வெளியே இருக்கிறோடனே அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணி. ஸோ நம்ம எதுவுமே பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி மெக்கானிக் கொடுத்துருக்காங்க. இதே வந்து நம்ம சட்டையில் கீழ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கொடுங்க. இல்லை வேறு எதுவும் டெக்னிக் வேணுமா அடுத்து பார்க்கலாம்.